ஹாய் ஆல், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரூகாலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா வித்தியாசமா சொல்றோம் ஃப்ரூகாலிட்டின்னு? ஃப்ரூகாலிட்டா ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க பண்ற செலவுகளை புத்திசாலித்தனமா பண்றது. இன்னுமே ஸ்பெசிபிக்கா தமிழ்ல சொல்லணும்னா சிக்கனமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரூகாலிட்டி. இந்த ஃப்ரூகாலிட்டி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றோம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ரூகாலிட்டியோட பேசிக் என்ன? இந்த ஃப்ரூகாலிட்டிக்கு இல்லாட்டி மனுஷன் என்ன ஆவா? இந்த ஃப்ரூகாலிட்டிக்கு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் யாரு? இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் யாரு? அதுக்கப்புறமா நம்ம எப்படி இந்த ஃப்ரூகாலிட்டி யூஸ் பண்ண சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரூகாலிட்டி பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச சார்லி சாப்ளின் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வேர்ல்டு இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் சார்லி சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கும் தான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம தான் பாடி லாங்குவேஜை வச்சு எக்ஸ்பிரஷன் வச்சு மக்களை சிரிப்புல ஆளுநர் தான் சார்லி சாப்ளின். தான் வாழ்ந்த காலகட்டம்னா மில்லியன்ஸ் சம்பாதிச்சாரு. 1950கள் அந்த காலகட்டம்லாம் மில்லியன்ஸ்னா ரொம்ப பெரிய விஷயம். கோடீஸ்வரனுக்குலாம் கோடீஸ்வரன் மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி சம்பாதிச்சாரு. பல நாடுகளுக்கு போவாரு, பல கான்சர்ட்ஸ் பண்ணுவாரு, பணம் அப்படி கொண்டு வருவாரு. ஆனா அப்படி இருந்த சார்லி சாப்ளின் லைஃப்ல ஃப்ரூகாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதங்காட்டி அவர் லைஃப் எப்படி ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு போனா பயங்கர லாவிஷா ஸ்பெண்ட் பண்றது, இங்க போனோம் அங்க போனோம், ஸோ பணத்தை எல்லா விஷயத்துக்கும் வாரி இறைக்கிறது, ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது, ஃபீஸ்ட் வைக்கிறது, இங்க ஒரு கார்களுக்கு 4 கார் வாங்கிக்கிறது, ஒரு வீடுக்கு 10 வீடு வாங்கிட்டு அந்த மாதிரியான லைஃப் இருக்கிறது. இப்படி ஒரு ஃப்ரூகாலிட்டியே என்னன்னே தெரியாம ஒரு லைஃப்ல லாவிஷா வாழ்ந்துட்டு இருந்த சார்லி சாப்ளின் தான் மரணத்தின் தருவாயில ₹1 கூட இல்லாம அதிகபட்ச கடனுக்கு உள்ளாக்கப்பட்டு மன உளைச்சல்ல மரணம் அடைகிறாரு சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினோட வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கணும்னா, நம்மளோட அம்மா அப்பா பேசிக்கா பண்ணி வைக்கிற சேவிங்ஸ் ஃப்ரூகல் லைஃப்மே சார்லி சாப்ளினோட பெஸ்ட் லைஃப் வாழ்றதுக்கு சமம். சார்லி சாப்ளின் அவ்வளோ பெரிய டாப் ஸ்டாரா இருந்து சக்சஸ்னா என்னன்னு டேஸ்ட் பண்ணிட்டே இருந்த ஒருத்தரை விட நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக சேர்த்து வைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட் அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா பினான்சியலா சார்லி சாப்ளின் ரொம்ப டவுனா இருந்திருக்காரு. நம்மளோட பேரண்ட்ஸ் மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கிறோம். சேவிங்ஸ்ங்கிறது மூலியமா பினான்சியலா சார்லி சாப்ளினோட இன்னுமே பெட்டரா இருந்திருக்காருன்னு சொல்லணும். இந்த ஃப்ரூகாலிட்டியை எக்ஸாம்பிளா வந்துட்டு ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த நபர் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வாரன் பஃபெட் தான். வாரன் பஃபெட் கிட்டத்தட்ட அவர் 1950s அந்த காலகட்டத்தில் வாங்கின வீடு ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒரே வீட்டுல வாழ்ந்துருக்காரு. இன்னும் அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஐ திங்க் 60 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அந்த காலகட்டத்தில் வாங்கின அந்த வீடு $35,000 வாங்கினாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டை மாத்தவுள்ள எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்ஸும் அவங்க பண்ணல. அதையும் தாண்டி 20 வருஷமா ஒரே கார் தான் யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பொண்ணு அப்பா இந்த காரை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு பேர் சூசி, அவங்க அடிக்கடி நேக் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பா மாத்துங்க மாத்துங்க மாத்துங்கன்னு சொன்னாங்க. சரி ஒரு பொண்ணு இவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரை மாத்தினாரு. அதுவும் ரொம்ப BMW அந்த மாதிரி வெர்ஷன்லாம் வாங்கல, நார்மலா கேடிலாக்னு சொல்ற ஒரு பிராண்ட் தான் வாங்கியிருக்காரு. அந்த காரை இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு வேர்ல்டு இருக்கிற டாப் 10 ரிச்சஸ்ட் மேன்ல ஒருத்தர் இருக்கிற ஒரு நினைச்சா எத்தனை வீடு வேணாலும் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு வாங்க முடியும், எத்தனை கார் வேணாலும் அவர் பிளிக்ல அவர் எத்தனை கார் வேணாலும் வீட் பண்ணி எடுக்க முடியும். பட் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஓட்டுறதுக்கு ஒரு கார் தேவை, எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை, எனக்கு அவ்வளவுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூகலா தான் வாழ்றாரு. நீங்க எல்லாம் கேட்கலாம், இப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சார்லி சாப்ளின் மாதிரி நமக்கு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே இல்லாம கடைசியில அப்படி வாழ்றதை விட வாரன் பஃபெட்டா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை நம்ம ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ற வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. வாரன் பஃபெட் அப்படி சேவ் பண்ணி ஃப்ரூகலா இருந்துதான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்னுக்கு காம்பவுண்டிங் பண்ணி அது மூலியமா ஒரு மிகப்பெரிய வெல்த் அடைஞ்சு டாப் 10 ரிச்சஸ்ட் மேன்ல ஒருத்தராக நம்ம வாரன் பஃபெட். இவரோட லைஃப்ல இருக்கிற நிறைய பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம்னா ஒரே ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கு பேரு தான் ஃப்ரூகாலிட்டி, சிக்கனமா இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்கான செலவுகளை நீக்கிருங்க. ஆடம்பரம் வேண்டாம், அத்தியாவசியம் வேணுங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே என்னாலையும் பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ணிட முடியாது. டே பை டே சின்ன சின்ன டெசிஷன்ஸ், குட்டி டெசிஷன்ஸ் நம்ம மாத்துவோம். இந்த டெசிஷனை மாத்துவோம், இந்த டெசிஷனை மாத்துவோம், இந்த டெசிஷனை மாத்துவோம் சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாத்தினாலே நம்ம அட் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம ஒரு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருப்போம். ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொல்லியிருப்பாரு, தினமும் ஒரு 1% இம்ப்ரூவ் ஆனீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த இயர் 365 டேஸ்ல 37 எக்ஸஸ் நீங்க புது ஆளா இருப்பீங்க. 37x தினமும் 1% ஒண்ணுமே இல்லை. 100 1% ஆட் பண்ணும்போது நம்ம இயரோட எண்ட்ல 37 டைம்ஸ் 37 டைம்ஸ் நம்ம பெட்டரா இருப்போங்க. ஸோ ஃப்ரூகாலிட்டி பத்தி நம்ம சொல்லணும்னு நினைச்சேன். நான் நிறைய விஷயம் உங்களுக்கு கன்வே பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரூகாலிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye bye. Naveen, see you. Naveen signing off.